ஃபஸ்ட்டு இந்த சன்பர்ன் எனக்கு வரக்கூடாது, நான் என்ன பண்ணணும்? இல்லை ஏற்கனவே கருப்பாக இருந்தாலும் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சப்பொடி எடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆலிவ் எண்ணெய் இல்லைனா பாதாம் எண்ணெய், உதாரணத்துக்கு நம்மளுடைய மூத்த நடிகர் அவர்கள் சிவகுமார் சார் நீங்கள் சொல்லலாம், உங்களுக்கு இந்த இடங்கள்ல உங்களுக்கு கொப்பளங்கள் வருது அப்படின்னா அல்லது சின்ன சின்ன முகப்பருக்கள் வருது அப்படின்னா அது உங்களுடைய சிறுநீரகம் பலவீனமாக இருக்குன்னு அர்த்தம். ஏன் மாடர்ன் மெடிசன்ல இதை குணப்படுத்த முடியாதுன்னு சொல்றாங்க? பித்த உடம்புக்காரங்களுக்கு விளக்கெண்ணெய் ரொம்ப நல்லது. அவங்க உட்காந்துருக்க சேர் அவங்க போன பிறகு நீங்க தொட்டிங்கனாலே அந்த சூடை உணர முடியும், அவ்வளோ சூடு இருக்கும். என் முகம் கருத்து போச்சு, நான் முகத்துக்கு ஆயின்மெண்ட் போடுறேன் உடனே சரியாயிரும்னு நினைக்கிறோம், தப்பு. ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த 93402612 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹெல்த் குரு. நான் உங்கள் முரளி. பொதுவாகவே சம்மர்னு எடுத்துக்கிட்டோம்னா முக்கியமாக வரக்கூடிய பிரச்சனை என்னன்னு பார்த்தா சரும பிரச்சனைகள் தாங்க. இந்த சம்மரில் எந்த மாதிரியான சரும பிரச்சனைகள் வர காரணமாக இருக்குது, சரும பிரச்சனை வராமல் இருக்க என்ன பண்ணணும், இதை பற்றி டீட்டெயிலாக பேச டாக்டர் கௌதமன் இருக்காங்க, வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா, தேங்க்யூ. சார், இப்போ சம்மர் வந்தாச்சு சார், முக்கால்வாசி பேர் பாதிக்கப்படக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா சரும பிரச்சனைகள் தான் சார். இந்த சம்மரில் எந்த மாதிரியான சரும பிரச்சனைகள் வர காரணமாக இருக்குது? தோல் அப்படிங்கிறது எல்லா நேரத்தையும் நம்ம ஒரு அழகு சார்ந்த ஒரு விஷயமாக தான் பார்க்குறோம். ஆனால் தோல் அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியம் சார்ந்த விஷயமாக நம்ம முக்கியமாக பார்க்குறோம். இப்போ சரும பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும்போது முகத்தில் ஏற்படுகின்ற நிறமாற்றம், முகத்தில் ஏற்படுகின்ற சிறு சிறு புள்ளிகள், கரும்புள்ளிகள், வெயில் படக்கூடிய இடங்கள்லாம் ஏற்படுகின்ற நிறமாற்றம், அதிகமான வியர்வை ஏற்படும் போது ஏற்படுகின்ற தோல் அரிப்புகள், பொறுக்க முடியாமல் ஏற்படுற அரிப்புகள், அதிக வேர்வையில் இருக்கிறதுனால ஏற்படுகின்ற தொற்றுக்கள், இதில் சன்பர்ன் சொல்லக்கூடிய வெயில் அதிகமாக படக்கூடிய இடங்களில் நம்மளோட உடம்பால் அதை தாங்கிக்க முடியலன்னா ஏற்படுற அந்த சன்பர்ன் சொல்லக்கூடிய தீக்காயங்கள் போல் ஏற்படுகின்ற காயங்கள், இதுதான் கோடை காலத்தை நம்ம அதிகமாக பார்க்கக்கூடியது. ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். பொதுவாக சம்மர் ஆகும்போது நம்ம எல்லாருக்கும் ஃபேஸில் நிறைய பிம்பிள்ஸ் மாதிரி வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஒரு சரும பிரச்சனைன்னு நினைக்கிறோம். ஆனால் கிடையாது, இது நம்ம உடம்புடைய ஆரோக்கிய பிரச்சனை. உதாரணத்துக்கு உங்கள் நெற்றி பகுதியில் உங்களுக்கு நிறைய சிறு சிறு கொப்பளங்களோ புள்ளிகளோ வருது சம்மரில் அப்படின்னா உங்களுடைய குடல் செரிமான மண்டலம் ரொம்ப வீக்காக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே. உங்களுடைய கண்களுடைய பக்கவாட்டில் உங்களுக்கு சின்ன சின்ன புள்ளிகளோ பிம்பிள்ஸோ அதிகமாக வருது அப்படின்னா உங்களோட லிவர் ரொம்ப வீக்காக இருக்குதுன்னு அர்த்தம். உங்களோட மூக்குக்கு மேலே அல்லது மூக்கோட பக்கவாட்டில் உங்களுக்கு இந்த கொப்பளங்கள் வர ஆரம்பிக்குதுன்னா உங்களுடைய இதயமும் கொழுப்பும் ரொம்ப உடம்புல மாற்றம் அடையுதுன்னு அர்த்தம். ஃபேட் மெட்டபாலிசம் மாறுதுன்னு அர்த்தம். உங்களோட தாடை பகுதிகளில் உங்களுக்கு இந்த இடங்களில் உங்களுக்கு கொப்பளங்கள் வருது அப்படின்னா அல்லது சின்ன சின்ன முகப்பருக்கள் வருது அப்படின்னா அது உங்களுடைய சிறுநீரகம் பலவீனமாக இருக்குதுன்னு அர்த்தம். உங்களுடைய சின், நம்ம முகவாட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல உங்களுக்கு கொப்பளங்களோ அல்லது புண்களோ வருது அப்படின்னா கோடை காலத்தில் உங்களுடைய ஓவரால் உடம்புல பித்தம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ இன்றைக்கி சம்மரில் நம்ம எல்லாருக்கும் முகப்பருக்கள் வந்தாலும் அது வரக்கூடிய இடம் என்னங்கிறத பொறுத்து இந்த சம்மர்னால் நம்ம உடம்போட உள்ளுறுப்பு எப்படி பாதிக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோன்னா இதை நம்ம ரொம்ப சுலபமாக மாடிஃபை பண்ணலாம். ஆனால் நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம், நெத்தியில் எனக்கு கருப்பாயிடுச்சு, நான் ஒரு க்ரீம் போடுறேன், முகத்தில் எனக்கு இந்த மாதிரி மாற்றம் வந்திருக்கு, நான் ஒரு முகப்பூச்சி போடுறேன், இல்லை கூகுளில் போய் சர்ச் பண்ணி என்ன ஹோம் ரெமெடிஸ் பண்ண முடியும்னு பார்க்குறோம். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கணும், அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்கிற மாதிரி சம்மர் மட்டும் இல்லை, எல்லா டைம்லேயும் நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது நம்முடைய ஜீரண மண்டலத்தையும் உடம்போட ராஜ உறுப்புகள்னு சொல்லக்கூடிய மூளை, இதயம், நுரையீரல், ஈரல், சிறுநீரகம், செரிமான மண்டலம், நரம்பு மண்டலம், இதை தான் கோரிலேட் பண்ணி பார்க்கணும். அப்போ சம்மர் வரும்போது வெயில் படுறதுனால என்னோடய ஸ்கின் மாறுதா? கிடையாது. சம்மர் வரும்போது உங்களோட செரிமான மண்டலம் பாதிக்கப்படலாம், உங்களோட லிவர் பாதிக்கப்படலாம், உங்களோட கிட்னிஸ் பாதிக்கப்படலாம், இல்லை உங்களுக்கு நிறைய இந்த சம்மரில் நமக்கு இனிப்பு தான் பிடிக்கும். அப்போ இனிப்பு சார்ந்த உணவுகளை நம்ம அதிகமாக சாப்பிடும்போது நம்மளோட கொழுப்பு மண்டலம், நம்மளோட டைஜஷன் அண்ட் மெட்டபாலிசம் பாதிக்கப்படலாம். வழக்கமாக நம்மெல்லாம் வாக்கிங் போவோம், ரொம்ப வெயில் இருக்கும்போது என்ன பண்ணுவோம், அதெல்லாம் குறைப்போம். ஸோ அந்த மாதிரி மாற்றங்கள் நம்ம உடம்புல ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களை வெளிக்காட்டக்கூடிய ஒரு விஷயமாக தான் இந்த முகமும் தோலும் இருக்கே தவிர வெயில் படுறதுனால அதிக வெப்பம் இருக்கிறதுனால தோலில் வரக்கூடிய நோய்கள் அப்படிங்கிறது குறைவு. இதுதான் மாடர்ன் மெடிசனுக்கும் நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஏன் பாரம்பரிய மருத்துவத்தில் உடலுடைய அழகை, இளமையை ரொம்ப அழகாக நம்ம மாற்றிக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத உறுதியாக நம்ம நம்புகிறோம், உறுதியாக அதை நிறைய இடங்களை செயல்படுத்த முடியுதுன்னா தோலை ஆரோக்கியப்படுத்துறதை விட
உள்ளுறுப்புகளை ஆரோக்கியப்படுத்துங்க, தோலோட ஆரோக்கியம் சாதாரணமாகவே கிடைக்கும். சார் நீங்கள் ஸ்டார்டிங்காக சொல்லியிருந்தீங்க இந்த வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா பிக்மெண்டேஷன் அதிகமாக வரும், சன்பர்ன் அதிகமாக வரும் சொல்லியிருந்தீங்க இல்லையா? இப்போ ஒருத்தவங்க மாதிரி வந்துடுச்சு, அவங்க சரி செய்ய என்ன சார் பண்ணலாம்? முதல்ல ப்ரிவென்ஷன், கியூர், ரெஜுவனேஷன் 3 விஷயங்களும் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த சன்பர்ன் எனக்கு வரக்கூடாது, நான் என்ன பண்ணணும்? முதல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். பொதுவாகவே நம்மலாம் நினைக்கிறோம் வாரத்துக்கு ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி குளித்தா போதும், இல்லை வாரத்துக்கு 2 முறை எண்ணெய் தேய்ச்சி குளித்தா போதும்னு நினைக்கிறோம். கிடையாது. ஆயுர்வேதம் என்ன சொல்லுதுன்னா அபியங்கம் ஆச்சரேத் நித்தியம்னு சொல்லுது. மனுஷனோட தினச்சரியைன்னு சொல்லக்கூடிய வேலையில் டெய்லி செய்யக்கூடிய வேலை எது அப்படின்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது தான். ஸோ நல்ல உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையிலும் நல்லெண்ணெயை பூசி, வாத உடம்புக்காரங்களுக்கு நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது, பித்த உடம்புக்காரங்களுக்கு விளக்கெண்ணெய் ரொம்ப நல்லது, கப உடம்புக்காரங்களுக்கு தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்லது. இந்த பித்த உடம்புக்காரங்களோட உடம்பு எப்போவுமே எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், சூடாகவே இருக்கும். அவங்க உட்காந்துருக்க சேரை அவங்க போன பிறகு நீங்கள் தொட்டிங்கனாலே அந்த சூடை உணர முடியும், அவ்வளோ சூடு இருக்கும். அவங்களாம் வாரத்துக்கு 1 முறை 2 முறைன்னு இல்லாமல் கழுத்துக்கு கீழே நல்லா விளக்கெண்ணெயை டெய்லி தேய்ச்சி குளித்தாங்கன்னா அவங்களுக்கு நெருப்பில் போய் பக்கத்தில் உட்காந்தா கூட அவங்களோட தோல் பாதிக்கப்படாமல் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ எண்ணெய் தேய்த்து குளிப்பது அப்படிங்கிறது ப்ரிவென்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். க்யூர், சார் வெயில் வந்துச்சு, வழக்கமாக போக மாட்டேன், ஏதோ போயிட்டேன் சார், முகமெல்லாம் கருத்து போச்சு சார். குழந்தைங்களோட பீச் போகும்போது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் போகும்போது ஒரு கலரில் போவாங்க, வரும்போது கருப்பாக மாறி வருவாங்க. ஸோ என்ன சார் நான் பண்ணுறது, எப்படி பண்ணுறது? ஸோ ஃபஸ்ட் திங் நம்ம பண்ண வேண்டியது, வீட்டுக்கு வந்த உடனேயே வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப சுலபமான பொருளில் ஒன்று எதுனா மஞ்சள். குறிப்பாக அது பெண்களுக்காக சொல்கிறேன். இந்த சம்மர் முடிகிற வரையிலும் டெய்லி வீட்டிலேருந்து நீங்கள் வெளியில் கிளம்பும்போது, இல்லை ஏற்கனவே கருப்பாக இருந்தாலும் கூட 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சப்பொடி எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் எண்ணெய் இல்லைனா பாதாம் எண்ணெய் இதில் போட்டு நல்லா குழச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி செஞ்சுட்டு, அதாவது ரொம்ப தின்னாக இல்லாமல் திக்காக முகப்பூச்சி மாதிரி ஒரு ஆயின்மெண்ட் கணக்காக பண்ணிவிட்டு அதை உங்களோட முகம் கருத்து இருக்கக்கூடிய இடங்கள், முகம், கழுத்து, காது, கைகள், கால்கள், கழுத்து பகுதி, இடுப்பு பகுதி, எங்கெல்லாம் உங்களுக்கு கருப்பாக இருக்கோ அந்த இடங்கள்லாம் தடவிட்டு ஒரு 1/2 hour கழித்து வெந்நீரில் குளிக்கலாம். இதை ஒரு ப்ராக்டிஸாக 2 மண்டலம் 100 days நீங்கள் ரெகுலராக செஞ்சிங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த நிறமாற்றம், கருமை, டேனும் மாறி போகும். அண்ட் அதே சமயத்தில் நீங்கள் நம்மலாம் வேலை செய்கிறவங்க, ஒரு நாள் வெயிலில் போகிறேன், ஒரு நாள் வெயிலில் போக மாட்டேன்னு சொல்ல முடியாது, போய் தான் ஆகணும். அந்த மாதிரி வெயிலோட எக்ஸ்போஷர் இருந்தாலும் கூட நமக்கு ஸ்கின் டேன் ரொம்ப பெரிய அளவில் பாதுகாக்கப்படும். ஆனால் இதில் இன்னொரு விஷயமும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸ்கின் டேன் அப்படிங்கிறது வெறும் சம்மரோட எக்ஸ்போஷர் சார்ந்த விஷயம் மட்டும் கிடையாது. ஸ்கின் டேன் அப்படிங்கிறது நிறைய நேரங்களில் நம்மளோட லார்ஜ் இன்டெஸ்டைன், பெருங்குடலுடைய ஆரோக்கியம் சார்ந்தது. அப்படியா சார்? ஆமாம். ஏன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு மலச்சிக்கல் இல்லாமல், இப்போ நம்ம கூட ஒர்க் பண்ணுற இன்னொரு கொலீக் இருப்பார், நம்ம 2 பேரும் தான் 2 வீலரில் பிரயாணம் பண்ணுவோம். ஆனால் நான் கருத்து போயிருப்பேன், அவர் நல்லா இருப்பார். எப்படி இது சாத்தியம்? இல்லைனா இன்றைக்கி சென்னையில் இருக்கவங்க நம்ம எல்லாருமே கருப்பாக தானே சுற்றணும்? அப்படி கிடையாது இல்லையா? பள்ளிக்கு போகிற குழந்தைகளையும் நம்ம பார்க்குறோம், வேலைக்கு போகக்கூடியவர்களையும் பார்க்கணும். ஏன் இந்த மாற்றம் வரதில்லை? ஸோ முகத்துடையில் இருக்கக்கூடிய வெயில் படக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய டேன் முழுக்க பெருங்குடல் மற்றும் லிவர் சார்ந்த ஒரு பலவீனம். நம்ம மருத்துவமனைக்கு நிறைய பேர் வருவாங்க. வரும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களோட ஃபோட்டோவோடு வருவாங்க. சார் நான் இப்படி இருந்தேன், இப்போ இப்படி மாறிட்டேன் சார். அவ்வளோ வித்தியாசம் இருக்கும். என்ன அதில் ஒரு சோகமான விஷயம்னா, அவங்க ஒரு திருமணத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அவர்களுடைய சொந்தக்காரர்களே அவங்கள பார்த்தா அடையாளம் தெரிஞ்சு கொள்ள முடியாத அளவுக்கு அவங்களோட டேன் மாறி போயிருக்கும். நான் நிறைய டெர்மட்டாலஜிஸ்ட் பார்த்துட்டேன், நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன் சார், எனக்கு எதுவுமே சரியாகலன்னு வருவாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, இங்கே 7 நாளைக்கான ஒரு டீடாக்ஸ் கொடுப்போம். முதல் நாள் ஒரு 20 மில்லி அளவுக்கு நெய் மருந்து கொடுத்து, அடுத்து ஒரு 35, அடுத்து ஒரு 50, அடுத்து ஒரு 65, அடுத்து ஒரு 80, அதுக்கப்புறம் 105. 6 நாளைக்கு இந்த மருந்துகளை கொடுத்து 7ஆவது நாள் காலையில் ஒரு பேதி மாத்திரையை கொடுப்போம். அது என்ன பண்ணோன்னா, உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளையும், பித்தம் சார்ந்த கழிவுகளையும் வெளியில் கொண்டு போகும். அது ஆகும்போது பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கின் கம்ப்ளீட்டாக கிராஜுவலாக அதோட ஹீலிங் பாத்துக்கு திரும்பி வர்றதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோன்னா, என் முகம் கருத்து போச்சு, நான் முகத்துக்கு ஆயின்மெண்ட் போடுறேன், உடனே சரியாயிரும்னு நினைக்கிறோம். தப்பு. லிவரும் லார்ஜ் இன்டெஸ்டைனும் உங்களுக்கு சரியாகாமல் உங்களால் நிச்சயமாக உங்களோட நிறத்தை திரும்ப பெற முடியாது. அதே போல் யாரெல்லாம் நம்ம ஃபேர் ஆகணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ, டிவி விளம்பரங்களை பார்த்து ஒரு க்ரீமை வாங்கி போடுறதுனால ஃபேர் ஆக முடியாது. ஆனால் உங்கள் லிவரையும் பெருங்குடலையும் நீங்கள் ஆரோக்கியப்படுத்த முடியும்னா உங்களோட நிறம் மாறுறதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும். இதுக்கு பேர் தான் க்யூர். ரெஜுவனேஷன் சொல்லுவோம்.
நான் நல்லா இருக்கணும், எப்போவுமே இளமையாக இருக்கணும். இன்றைக்கி வந்து மொத்த உலகமும் எந்த ஆராய்ச்சியில் இருக்குன்னா புற்றுநோய் ஆராய்ச்சியோ இதய நோய் ஆராய்ச்சியோ கிடையாது. எப்படி எங்கே இருக்கணும், எங்கரா இருக்கிறது மட்டும் இல்லை, லாங்கிவிட்டி, நீண்ட காலம் ஆரோக்கியமாக நான் எப்படி இருக்க முடியும், இதுதான் இன்றைக்கி நம்ம கிட்ட இருக்க சேலஞ்ச். இன்றைக்கி வந்து அதுக்காக ஒரு ஃபாரினர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அவர் வந்து $20 மில்லியன், நம்ம ஊர் காசில் சொல்லணுன்னா கிட்டத்தட்ட 140 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு அவர் செலவு பண்ணுறாரு. அவர் செலவு பண்ணதுனால அவர் என்ன கிளைம் பண்ணுறாருன்னா, அவருக்கு வயசு 65 ஆச்சு, ஆனால் அவரோட உடல் உறுப்புகளும் அவரோட தோலும் அவரோட ஆரோக்கியமும் ஒரு 25 வயசு பையன் மாதிரி மாறி இருக்கு. இதை வந்து நான் உலகம் ஃபுல்லாக பரப்ப போகிறேன், என்னால் நீங்கள்லாம் 100 வயசு ஆசைப்பட்றீங்க, நான் 300 வருஷம் வாழ போகிறேன் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு அவர் நிறைய பண்ணிகிட்ருக்கார். அப்போ இது வந்து சாத்தியமான்ற ஒரு கேள்வி நமக்கு. அதே மாதிரி நம்ம தோல் வந்து நான் 30 வயசில் இருக்க மாதிரியே 20 வயசில் இருக்க மாதிரியே 70 வயசில் வச்சுக்க முடியுமாங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்குது. அதுக்கு தான் ஆயுர்வேதம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பதில் என்னென்னா ரெஜுவனேஷன். ரெஜுவனேஷன் அப்படிங்கிறது என்னன்றனா அது ஒரு மருந்து கிடையாது, ஒரு ப்ராசஸ். உணவு, நீர், காற்று, உடல் சுத்தி, மனோசுத்தி, ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம், 7 பில்லர்ஸ், 7 பில்லர்ஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லுவோம். உணவு என்ன சாப்பிட்ணும் சாப்பிடக்கூடாதுங்கிற ஒரு புரிதல், நம்ம வயசு என்ன, நம்மளோட வேலை செய்யக்கூடிய அளவு என்ன, உடல் உழைப்பு என்ன, என்ன சத்துக்கள் நமக்கு தேவை, என்ன தேவையில்லை, எவ்வளோ தண்ணி குடிக்கணும், எப்போ தண்ணி குடிக்கணும், வெயிலுக்கு நான் என்ன சாப்பிட்ணும், குளிர்காலத்துக்கு என்ன சாப்பிட்ணும், மழை காலத்துக்கு என்ன சாப்பிட்ணுங்கிற புரிதல் உணவு. அடுத்து வந்து நீர், அகெயின் வாட்டர், நான் வந்து சுடுதண்ணி குடித்தா நல்லதா, பானை தண்ணீர் குடித்தா நல்லதா, அல்லது வந்து ஏதாவது மருந்து போட்டு காய்ச்சி அந்த மூலிகை தண்ணீரை நான் குடிக்கணுமா, இது நீர். காற்றுங்கிறது பிராணாயாமம். இந்த பிராணாயாமம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது, ஆக்சிடேஷன் சொல்லுவோம். இப்போ நம்ம உயிர் அப்படின்னா என்ன நினைக்கிறோன்னா, நம்ம லைஃப்னா நான் என்ன நினைக்கிறோம், ஒரு இதயம் துடிக்குது, ஒரு மூச்சு விடுறோம், மூளை வேலை செய்யுது, இதுதான் உயிர் சத்துன்னு நினைக்கிறோம். உயிர் சத்துங்கிறது என்னென்னா சாப்பிட்ற உணவில் இருக்கக்கூடிய சத்தம், பிராணத்தினால மூச்சு விடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய சத்தம், பிரபஞ்சத்துலேருந்து நம்ம எடுக்கக்கூடிய எனர்ஜியும், இது 3 ஒன்றா சேர்ந்து உருவாகக்கூடியதுக்கு பேர் தான் உயிர் சத்துன்னு பேர். ஸோ இந்த பிராணன், அந்த உயிர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நீண்ட காலம் ஆரோக்கியமாக இளமையாக இருக்கணும்னா பிராணாயாம பயிற்சிகள் இல்லாமல் அது சாத்தியம் இல்லை. ஸோ பிராணாயாமத்தை நீங்கள் பண்ணும்போது உங்களோட உயிர், உங்களோட லைஃப் எனர்ஜி அதிகமாகும். ஸோ யூ வில் பி யங் ஃபார் எவர். உதாரணத்துக்கு நம்மளுடைய மூத்த நடிகர் அவர்கள் சிவகுமார் சார் நீங்கள் சொல்லலாம். 30 வருஷமாக 40 வருஷமாக நீங்கள் அவங்கள பார்த்துருந்தீங்கன்னா அவர் அப்போ எப்படி இருந்தாரோ இப்போவும் அப்படியே தான் இருப்பார். அது காரணம் என்னென்னா பிராணாயாம பயிற்சிகளும், நான் சொன்ன அந்த 7 பில்லர்ஸ் அவர் ஃபாலோ பண்ணுறார். அவரை நான் இதுவரையில் சந்தித்தது கிடையாது, ஆனால் அவரை நான் பார்க்கும்போது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்குள்ள நிறைய நேரங்களில் ஏற்படும். என்னென்னா, தெரிந்தா தெரியாமலான்னு எனக்கு தெரியல, இந்த 7 பில்லர்ஸ் ஆஃப் லைஃப்பை ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய மனிதர் யாருன்னா அவர் தான். நம்ம எல்லாம் அவர்கிட்டருந்து அதை கற்றுக்கணும். ஸோ இந்த 7 பில்லர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது பெரிய எக்ஸாம்பிள் இன்றைக்கி அவரை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த உணவு, மூச்சு, காற்று, உடல் சுத்தி, 3 மாதத்துக்கு ஒரு முறை பேதிக்கு மருந்து எடுக்கணும், வருஷத்துக்கு ஒரு முறை வாந்திக்கு மருந்து எடுக்கணும், பாடியை கிளென்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மனோசுத்தி, பாசிட்டிவ் தாட்ஸ் தான் நம்மளை இளமையாக வச்சுக்க முடியும், பாசிட்டிவ் தாட்ஸ் தான் நமக்கு நோய் இல்லாத வாழ்க்கையை கொடுக்க முடியும். அதுக்கு என்ன நம்ம முயற்சி பண்ணணும்? ஆத்ம சுத்தி. நம்ம எல்லாருமே இந்த உலகத்தில் வரும்போது நிறைய கர்மாக்களோடு தான் வரும். யாருக்கு பிறக்கிறோம், எப்படி படிக்கிறோம், எப்படி வளர்கிறோம், எவ்வளோ சொத்து சுகத்தோடு இருக்குமா இல்லை சிரமத்தில் இருக்குமா, இதெல்லாம் கர்மாக்கள். இதை மாற்றுறதுக்கு தேவையான தியானம், விரும்பிய விஷயத்தை கைக்குள்ளே கொண்டு வரத்துக்கான தியான பயிற்சி, ப்ராக்டிஸ், கடைசியாக சொல்கிறது அபியாசம். இந்த 6 விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டோம், ஆனால் சின்சியராக இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஏன்னா நம்ம நிறைய பேரை பார்த்தோன்னா 3 நாள் 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி யோகா ப்ரோக்ராம் போவாங்க, 1 மாதம் கழித்து எப்படிப்பா இருக்குன்னா ஒன்றுமே பண்ண முடியல, எனக்கு டைமே இல்லைம்பாங்க. ஸோ ப்ராக்டிஸ். ஸோ இந்த உணவு, நீர், காற்று, உடல் சுத்தி, மனோசுத்தி, ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம், இதுக்கு பேர் தான் ரெஜுவனேஷன். ஸோ யாரெல்லாம் இளமையாக இருக்கணும், ஸ்கின்னு நல்லா இருக்கணும், வெயில் அடிக்குது, மழை பெய்யுது, பனி அடிக்குது, நான் அமெரிக்கா போகிறேன், ஆஸ்திரேலியா போகிறேன், காலையில் நான் அமெரிக்காவில் எழுந்துக்கிறேன், ஈவினிங்கில் வந்து நான் இந்தியாவுக்குள்ளே வரேன், திருப்பி சாயந்தரம் நான் ஆஸ்திரேலியாவுக்குள்ளே போகிறேன், கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, எப்போவுமே ஏர் கண்டிஷன் பண்ண இடத்துல இருக்கேன், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, என் ஸ்கின்னு பாதிக்கக்கூடாது, நான் ஆரோக்கியமாக இருக்கணும்னா 7 pillars ஆஃப் லைஃப். ஸோ இதுதான் ப்ரிவென்ஷன், கியூர், ரெஜுவனேஷன். இதை கரெக்டாக பண்ண முடியும்னா தோல் நோய் அப்படிங்கிறது உங்களை எட்டி கூட பார்க்காது. சார் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ இம்யூனிட்டிஸ் சொல்லுவோம் இல்லையா, அது சொரியாசிஸ், எக்ஸைமா மாதிரியான நோய்கள் இருக்கு இல்லையா, அது வராமல் இருக்க எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது? சப்போஸ் வந்துடுச்சுன்னா அது என்ன சார் சரி பண்ணுறது? நான் சொல்கிறேன். இப்போ முதல்ல வந்து இது என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எக்ஸிமா ஏன் வருது, சோரியாசிஸ் ஏன் வருதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம உடம்புல அணுக்கள் இருக்குது,
தோல் ஒரு அணு இருக்குது, தசை அணு இருக்குது, எலும்பு அணுக்கள் இருக்குது, எலும்பு மஜ்ஜை இருக்குது, பல லட்சம் கோடி அணுக்களால் ஆனது தான் நம்ம உடம்பு. அப்போ இந்த உடம்பு கரெக்டாக வேலை செய்யணும்னா அதுக்கு என்ன தேவை? ஒவ்வொரு அணுக்களுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கணும், ஒவ்வொரு அணுக்களுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கணும், அண்ட் ஒவ்வொரு அணுக்களும் அதை ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு தேவையான உடல் சுரக்கக்கூடிய அமிலங்கள் கிடைக்கணும். இந்த 3 விஷயம் ஒன்றா ஆகும்போது உடம்பு ஃபங்க்ஷன் ஆகுது. அந்த ஃபங்க்ஷன் ஆகும்போது அதில் கழிவுகளும் உருவாகுது. இப்போ எந்த ஒரு பொருள் நம்மளை சுற்றி இருக்கிறத நீங்கள் பாருங்கள், ஒரு மரமே வளர்ந்தா கூட அதுலேருந்து சருகுகளும் தேவையில்லாத விஷயங்களும் கீழே கொட்டுறதை நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு அணுக்கள்லையும் உருவாகக்கூடிய கழிவுகள் உடம்பை விட்டு வெளியேறும். இந்த ப்ராசஸ் சீராக நடக்கிற வரையிலும் நம்ம உடம்புல எந்த விதமான நோயும் ஏற்படாது. ஆனால் இதில் அணுக்களோட செயல்பாடு குறைஞ்சாலோ, இல்லை அணுக்களோட ஆயுட்காலம் தேவையற்று குறைஞ்சாலோ, இல்லை அதிகமானாலோ, இல்லை இந்த அணுக்கள் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த மரபணுல ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டாலும், அல்லது இந்த கழிவுகள் உடம்பை விட்டு வெளியே போகிறது முழுமையாக போகாமல் அந்த இடத்துல தங்க ஆரம்பிக்கும் போது உடல் உடனே என்ன பண்ணோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி சார்ந்த அணுக்களை உருவாக்கி அந்த இடத்துல இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்க முயற்சி பண்ணும். பொதுவாக நமக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தால் அப்படி தானே ஆகுது. ஒரு பாக்டீரியா உள்ள போது உடனே உடம்போட ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் ஒர்க் பண்ணுது. அப்போ அந்த பாக்டீரியாக்கள் போய் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா பரவாமல் தடுக்கிறதுக்கு நம்ம வெள்ளை அணுக்கள் போய் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த தொற்றை நீக்குது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரும்போது வெள்ளை அணுக்களோட உற்பத்தி குறைஞ்சி அது ஸ்டாப் ஆயிரும். ஸோ உங்களுக்கு கண்டினியூஸாக வெள்ளை அணுக்கள் அதிகமாக இருக்காது. ஆனால் எங்கெல்லாம் கழிவுகளாக உடம்புக்குள்ளே நிறைய இருக்கோ அந்த கழிவுகள் தொற்றுக்களாக உடல் ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த பாக்டீரியாக்கள் கழிவை வெளியேற்றக்கூடிய முயற்சிகளுக்காக கட்டுப்பாடு இல்லாமல் உருவாக்கக்கூடிய ஒரு நிலை தான் ஆட்டோ இம்யூன் டிசீஸ். இது தோலில் வரலாம், ஈரலில் வரலாம், மூளையில் வரலாம், நரம்பில் வரலாம், எலும்புகளில் வரலாம், உடம்புல உச்சந்தலையிலேருந்து உள்ளங்காலில் எங்கே வேணால் இந்த ஒரு ரெஸ்பான்ஸ் நடக்க முடியும். ஏன் மாடர்ன் மெடிசனில் இதை குணப்படுத்த முடியாதுன்னு சொல்கிறாங்க? ஏன்னா இந்த ஒரு ப்ராசஸை அவங்க யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. வெள்ளையணு உற்பத்தி ஆகிடுச்சு, நிறைய உற்பத்தி ஆகுது, அப்போ அதை குறைக்கிறதுக்கான முயற்சி. அதனால தான் சோரியாசிஸ் நோயோ எக்ஸிமாவோ குணப்படுத்த முடியாத நோய்களுடைய வகைப்பாட்டியெல்லாம் வச்சுருக்காங்க. அப்போ நம்ம இதை எப்படி அணுகிறோம்? அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கியூர் வரும்போது அந்த இடத்துல முதல்ல செய்ய வேண்டியதே கழிவு நீக்கம் தான். ஸோ எந்த ஆட்டோ இம்யூன் நோயோடு ஒருத்தர் வந்தாலும், குறிப்பாக சோரியாசிஸ் நோயோடு வரும்போது அல்லது கடுமையான எக்ஸிமா நோயோடு வரும்போது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் கொடுக்கறது என்னென்னா இந்த 7 நாளுக்கான கிளென்சிங், ஒரு டீடாக்ஸ் சிகிச்சை. 20 மில்லி அல்லது 30 மில்லியில் ஆரம்பித்து 30, 45, 60, 75, 90, 105 ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு அளவு நெய் மருந்து இருக்கும். இந்த சோரியாசிஸ் எக்ஸிமா வரும்போது 6 நாட்களுக்கு 105 மில்லி வரையிலும் கொடுத்து 7ஆவது நாள் பேதிக் மருந்து. இல்லை ரொம்ப பயங்கரமான நோயாக இருக்குன்னா 6 நாள் நெய் மருந்து கொடுத்து 7ஆவது நாள் வாந்திக்கான மருந்து. இதை கொடுத்தோன்னா மிராக்கல் மாதிரி அடுத்த ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்கின் ஒரு 80% அப்படியே நார்மலுக்கு வரதை பார்க்க முடியும். அதாவது நோயை உருவாக்கக்கூடிய காரணிகளாக, உடல் காரணிகளாக இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கனாலே, இப்போ பால் கொதிக்குது, பொங்கி வரப்போகுது, நம்ம என்ன பண்ணுவோம்? டக்குன்னு ஆஃப் பண்ணுவோம். எக்ஸாக்ட்லி. நம்ம உடம்புல இருக்க நோய்களும் அதுதான். நமக்கு உடம்புல நோய் பெருசாகிட்டே போகுது, நம்ம என்ன பண்ணுறோம்னா நோயை கட்டுப்படுத்துகிறேன், பால் கொதிக்குது, இன்னும் தண்ணி ஊற்றுறேன், அதை சில் பண்ணுறேன், இதை தான் பண்ணுறோமே தவிர நம்ம யாரும் அடுப்பை அணைக்கிறது இல்லை. அப்போ அடுப்பை அணைக்காத வரையிலும் அந்த நோய் நம்மளை விட்டு போகாது. ஆனால் அந்த மொமெண்ட் நீங்கள் அடுப்பை அணைச்சிங்கன்னா என்ன ஆகும்? பால் பொங்குறது குறையும். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும்போது அது நார்மலுக்கு வந்துடும். இதுதான் இயற்கை. நம்ம உடம்புலையும் ஒரு சோரியாசிஸ் நோய் வரும்போது, ஒரு எக்ஸிமா வரும்போது உடல் கழிவு நீக்கம்ங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்மளால் ப்ராப்பராக பண்ண முடியும்னா அது கோடைக்காலம், குளிர்காலம், எதா வேணா இருக்கட்டும், நம்ம உடம்பு நார்மல் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ நம்ம இந்த நோயை அணுகணும் அப்படின்னும் போது இதுக்கு ஒரு ஹோம் ரெமெடி எடுத்துக்கிறேன், இதுக்கு ஒரு வெளிப்பூச்சு போடுறேன், அல்லது தற்காலிகமாக இதை மாற்றுறதுக்கு எடுக்கிற முயற்சிகள் அப்படிங்கிறது ரொம்ப தற்காலிகமானது. இன்றைக்கி நம்மளோட அப்ரோச்லாம் எப்படி மாறிடுச்சுன்னா, இயற்கை மருத்துவர்கள் இன்றைக்கி அலோபதி மருத்துவர்கள் மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நோயாளி வரும்போது மாத்திரை தான் கொடுக்குறாங்க. அது பெரிய தவறு. கிளென்சிங் பண்ணணும், உள்ளே இருக்க கழிவை நீக்கணும். அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறத முதல்ல நோயாளிக்கு சொல்லிக் கொடுக்கணும். நான் சொன்ன 7 பில்லர்ஸ்னால் என்னங்கிறத முதல்ல சொல்லணும். என்ன உணவு சாப்பிடணும், எப்படி பிராணாயாமம் பண்ணணும், எவ்வளோ தண்ணி குடிக்கணும், உடல் சுத்தி எப்படி பண்ணணும், மனோசுத்திக்கும் சோரியாசிஸ்க்கும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஆத்ம சுத்தினா என்ன, இதெல்லாம் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குள்ள மைண்ட் செட்டை கொண்டு வரதுக்கு அவங்களுக்கு தேவையான கவுன்சிலிங் என்ன,
இந்த 7 விஷயங்கள் தான் நமக்கு சோரியாசிஸ் நோயையோ எக்ஸிமாவோ இல்லை கோடை காலத்தில் ஏற்படுகின்ற தோல் நோய்களையும் பெரிய அளவில் மாற்ற முடியுமே தவிர, வெளிப்பூச்சா நம்ம சொல்லலாம் நீங்கள் தேங்காய் எண்ணெய் தடவுங்க, விளக்கெண்ணெய் தடவுங்க, இல்லை ஒரு நாளைக்கு ஒரு முறை ஆலோவேரா ஜெல் எடுத்து பூசிட்டு குளிங்க, இதெல்லாம் சொல்லலாம். ஆனால் இதெல்லாம் தீர்வு தரக்கூடிய விஷயமான்னு கேட்டால், நிரந்தர தீர்வு தரக்கூடிய விஷயமான்னு கேட்டால் கிடையாது. தற்சமயத்துக்கு வேணால் அது இருக்கலாம். ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த 9342302612 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.